அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான ரேஷன் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக இந்த 2025 இந்த வருஷத்துக்கான இந்த மாதமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 6500 ப்ளஸ் வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? டோட்டலாக நமக்கு 2 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து விற்பனையாளர், இன்னொன்று கட்டுனர். சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர், இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு நம்ம வந்து எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன ஏஜில் இருக்கணும், மேக்ஸிமம் என்ன ஏஜில் இருக்கணும், வயது தளர்வு எப்படி இருக்கணும், என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயது தளர்வு இருக்கும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மினிமம் எவ்வளவு சம்பளம், மேக்ஸிமம் எவ்வளோ சம்பளம், அதற்கான தெளிவான துல்லிவான அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் வேணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் வேலை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, இதை பற்றின தெளிவான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ரேஷன் வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, இது உண்மையா பிரதர்? ஸோ இந்த தடவை நான் விண்ணப்பிக்க கூடாதா, ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கேட்குற அனைவருக்கும் தெளிவான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சம்பளம் பர் மந்த்துக்கு இதற்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும், ஒரு வருஷம் வரைக்கும் சேலரி எவ்வளோ கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியெல்லாம் எவ்வளோ கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடனே கவர்மெண்ட்டோட அப்டேட் வீடியோஸ்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான விளக்கமும் பார்க்கலாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, ரேஷன் வேலைக்கு வந்து டோட்டலாக நமக்கு வந்து 6500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷனும் நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கிடைக்குங்க. சரிங்களா? இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஓவர்வியூ ரேஷன் ஜாப் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பு நமக்கு எங்கேருந்து நமக்கு வந்திருக்குது, எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. ஸோ இந்த கூட்டுறவுத்துறையின் கீழ் தான், அதனால் கூட்டுறவு சார்பாக தான் இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 6500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது பகுதி நேரமாகவோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ, ஸோ இது வந்து டெம்பரவரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஆன்லைனில் பண்ணணுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தாங்க பண்ணணும், ஆஃப்லைன் மெத்தட் கிடையாதுங்க. சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா https://www.drb.tnj.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. சரிங்களா? இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, செக் பண்ணிக்கோங்க. அரியலூர் 75, செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344 வேக்கன்சி. நீங்கள் நான் வரிசையாக வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு வரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்ததா
சென்னைக்கு வந்து 344, கோயம்புத்தூர் 233, கடலூர் 245, தருமபுரி 98, திண்டுக்கல் 312, ஈரோடு 243, கள்ளக்குறிச்சி 116, காஞ்சிபுரம் 274, கன்னியாகுமரி 134, கரூருக்கு 90 வேகன்சி, கிருஷ்ணகிரி 146, மதுரை 163, நாகப்பட்டினம் 98, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரி 67, பெரம்பலூர் 58, புதுக்கோட்டை 135, ராமநாதபுரம் 114, ராணிப்பேட்டை 118, சேலம் 276, சிவகங்கை 103 வேகன்சி, தென்காசி 83, தஞ்சாவூர் 200, தேனி 85, தூத்துக்குடி 141, திருச்சிராப்பள்ளி 231, திருநெல்வேலி 98, திருப்பத்தூர் 75, திருப்பூர் 240, திருவாரூர் 237, திருவண்ணாமலை 376, திருவாரூர் 182, வேலூர் நமக்கு 168, விழுப்புரம் 244, விருதுநகர் 164, மயிலாடுதுறை 150. டோட்டலாக வேகன்சி நமக்கு 6500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, பக்கத்துலேயே அப்ளை ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் டேட்டுமே சொல்கிறேன். ஸோ அந்த டேட்டுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர், இந்த 2 போஸ்டிங்க்கு தான் நமக்கு டோட்டலாக 6500 போஸ்டிங்க்கு வந்திருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு மினிமம், ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுவே நீங்கள் பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 18 வயசில் இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே ஃபிக்ஸடாக கிடையாதுங்க. அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட் விண்டோஸ் ஆல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்கன்னா 18 வயசுல இருந்து நீங்களும் 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஓசி கேண்டிடேட்டில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அதில் 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி கேண்டிடேட்டில் பிடபிள்யூ கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நீங்கள் 18ல இருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 150 ரூபா ஃபீஸும், பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 100 ரூபா ஃபீஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி உங்களுடைய மார்க்கை வச்சு தான் இதில் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு தான் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூஸ் தான் நம்ம வந்து டைரெக்டாக அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6250லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 8600 வந்து போகும் சேலரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கு வரக்கூடிய 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட்டில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.